நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு தெலுங்குல பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட ஷோ டைம் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஆக்டர் நவீன் சந்திரா பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்துட்டு லீட் கேரக்டரா நடிச்சிருக்காரு. அதாவது ஒரு ஃபேமிலி மொத்தமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு கொலை எப்படி மறைக்கிறாங்க அப்படின்ற தீமுல தான் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு நகரும். சரி, கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அவருடைய ஒய்ஃப் அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு அப்படின்னு ஒரு காலனில பாத்தீங்கன்னா பீஸா லைஃபா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா இவங்க பக்கத்து வீட்டு நெய்பர்ஸோடு சேர்ந்து சத்தமா ஒரு கேம் பாத்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ரவுண்ட்ஸ் வந்த போலீஸ் ஆபீசருக்கும் நம்ம ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது உருவாகுது. அதுல அந்த போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா இவனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான டைமுக்காக பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஸோ மறுநாளே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது வருது. அதாவது இவருடைய வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு டெட் பாடி அப்படின்றது இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த டெட் பாடி வச்சுக்கிட்டு இவங்க என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா படத்துல நடிச்ச ஹீரோ அதுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல வந்துட்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஏன்னா வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு டெட் பாடி இருக்கு அப்படின்ற அந்த டென்ஷன் பில்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஆக்டிங் மூலியமா வந்துட்டு நம்மளுக்கு நல்லா கனெக்ட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். தென் படத்துல வரக்கூடிய ஹியூமர் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு நல்லா இருந்தாலுமே ஓவராலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஸ்கிரீன் பிளே வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துடைய ஸ்டார்டிங்ல வந்துட்டு கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்தாலுமே போக போக பாத்தீங்கன்னா படம் வந்துட்டு அப்படியே டல்லாகி போயிருச்சு அப்படின்றது தான் உண்மை. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஆக்டர் நவீன் சந்திராவுடைய ஆக்டிங்காகவும் படத்துடைய அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுக்காக வேணா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டீசெண்டான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.